சிந்து பைரவில ஸ்னேகாவும் எதையோ ஒரு சீக்கிரட்டை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ராமன் ஒருத்தர் ஸ்னேகாக்கு கால் பண்ண அவங்க கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவரு நேர்லயே வந்துடுறாரு. சிவாவை பெரியம்மா கூப்பிடுறாங்கன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்னேகா ராம் கிட்ட பேச போறாங்க. ஏய், நீ எதுக்குடா இங்க வந்த? உனக்கு ஏதாவது வேணும்னா எங்க அப்பாக்கு கால் பண்ண வேண்டியதானே? உன்னை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு கோபமா கேக்குறாங்க. உங்க அப்பா போன் அட்டன் பண்ணா நான் ஏன் இங்க வர போறேன்? நான் ரொம்ப நல்லவன் நினைச்ச அந்த சிவா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, உன் கதையெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு இந்த ராம். நீ ஏதாவது வெளியே சொன்ன உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்னேகா சொல்ல, நான் எதுக்கு வெளியே சொல்ல போறேன்? அப்படி சொல்றனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. நேகாவும் நான் அப்பா கிட்ட பேசுறேன், நீ அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ராம அங்க இருந்து அனுப்புறாங்க. நேஹா அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, அப்பா அந்த ராம் இங்க வந்தான். சிவாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவன் என் லைஃப்ல வரவே கூடாது, அவனுக்கு ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இந்த ஸ்னேகாக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு போல, அது எப்ப வெளிவர போகுதுன்னு தெரியல. சிந்து இங்க ரெடியா உட்காந்துருக்க சுல்லான் வந்து பரபரப்பா மண்டபத்துல எல்லா வேலையும் நடக்குது, என்னக்கா பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. அதுல ரகசியமா ஏதோ சொல்லி இதை பண்ணுன்னு சொல்றாங்க. பயமா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சுல்லானா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆமா அனுப்பிட்டு சிவாவை தேடி ஸ்னேகா வர்றாங்க. சிவாவோட ரூம்ல அவங்க தங்கச்சி தான் இருக்காங்க. அப்புறமா சிவாக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு, இதோ நான் வர்றேன், என் ரூம்ல தங்கச்சி தான் இருப்பா, பேசிட்டுன்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்னேகா. ஐஸ்வர்யா ஸ்னேகா கிட்ட, நீங்க எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது லவ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு நாளா கூட இருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, சரி எங்க அண்ணன் காலேஜ்ல ஏதாவது லவ் பண்ணிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உங்க அண்ணன் சரியான படிப்பிஸ்ட், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணதில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உள்ள வந்துடுறாரு சிவா. ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. சிவா கிட்ட ஸ்னேகா கேக்குறாங்க, ஏன் நம்மளோட லவ் பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்ற அப்படின்னு. ஐஸ்வர்யாட்ட சொன்னா அவ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவா, பெரியம்மா என்கிட்ட சொல்லல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆறுமுக கல்யாணம் முடிஞ்சோன்னே கண்டிப்பா பேசி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடலான்னு சொல்றாரு. நான் ஒண்ணு பண்ணா கோச்சுக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாரு அப்படின்னு கண்ணத்துல முத்தம் கொடுத்துறாங்க ஸ்னேகா. முத்தம் கொடுக்கும்போது கரெக்டா கதவை திறந்துட்டு உள்ள வராங்க சிந்து. இந்த சீனை கண்ணெதிரில பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சிந்து. கூடவே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. சிவாவும் ஸ்னேகாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு நான் வந்து நிக்கிறாங்க. சிந்து சிவா ரூமுக்கு வந்து எதுவுமே பேசாம இதை மட்டும் பார்த்துட்டு கண் கலங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சிந்து எதுக்கு நம்ம ரூமுக்கு வந்தா, ஏதாவது பேச வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரூமுக்கு போறாரு சிவா. சிந்து அந்த சீனை பார்த்துட்டு வந்து ரொம்பவே மன கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சுல்லான் கரெக்டா அந்த டைம்ல அங்க வர்றாரு. நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டியா அப்படின்னு சிந்து கேட்க, எல்லாமே முடிச்சுட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கறான் அந்த குட்டி பையன். நான் சொல்றேன்னு சொல்ல அதுக்குள்ள எல்லாருமே ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. என் மருமக எவ்வளவு அழகா இருக்கால அப்படின்னு அன்னபூர்ணி பேசுறாங்க. சிந்து உனக்கு மருமகளா வரப்போறதே கிடையாது, இந்த கல்யாணம் நடக்க போறதே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க மகா. நம்மளுக்கு தான் தெரியும் சிந்து மருமகளா போறது மகாக்கு தான்னு. எசக்கிக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணி, பிளான் எல்லாம் கரெக்டா போதா, இங்க எல்லாருமே இருக்காங்க, இப்போதைக்கு நீங்க வர முடியாது, இவங்க போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், வந்து கடத்திட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி ரூம்ல இருக்கிற எல்லாரையும் பூசாரி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு கூட்டிட்டு வான்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வர வைக்கிறாங்க. எல்லாருமே ரூமை விட்டு போனதுக்கு அப்புறம் சிவா அங்க வர்றாரு. சொல்லான வெளியே போக சொல்லிட்டு, நீ என் ரூமுக்கு வந்திருந்தேல, ஏதோ சொல்றதுக்காக வந்தியா அப்படின்னு கேக்குறாரு. சிந்து பதில் சொல்றதுக்கு முன்னாடி, நீயே பாத்திரப்ப நானும் ஸ்னேகாவும் எவ்வளவு லவ் பண்றோன்னு. இந்த கல்யாணம் முடிஞ்சோன்னு அவங்க அப்பா எங்க வீட்டுல வந்து பேச போறாரு. அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்கிடுவேன். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம். நான் இப்பவும் சொல்றேன், உன் கூட என்னால நல்ல நண்பனா இருக்க முடியும். எல்லாத்தையும் மறந்துட்டு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. சிந்து எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, மனமேடையில ஆறுமுகம் உட்காந்துருக்க சிந்து காணான்னு மண்டபம் ஃபுல்லா தேடுறாங்க அவங்க அம்மா அப்பா. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணமே நின்னு போச்சுன்னு கதறி அலறாங்க அன்னபூர்ணி. இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு சத்யராஜ் வாக்கு கொடுத்துட்டு பைரவி கிட்ட வந்து, உங்க அக்காவால நின்ன கல்யாணம் உன்னால நடந்தே ஆகணும், ஆறுமுகத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்சிடாரு. காலிலேயே விழுந்துடுறாரு. பைரவி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், கல்யாணம் நடந்துதான் ஆகணும். ஆனா சிந்து சிவா கல்யாணம் எப்படி நடக்க போகுதுங்கிறத இன்னமும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.